இப்போ அந்த சுற்றுப்பயணம் சொல்றது இருக்குல்ல சார், விஜய் வந்து அதிமுக திமுகவுக்கு மாற்றாதான் ஒரு அரசியல் பண்ண போறேன்னு சொல்றாரு. திரும்பவும் எதுக்கு ஒரு கேரவன் ஒரு பஸ்ஸா வந்து கொண்டு போற, ஏன் நடைபயணம் போகலாமே, ஏன் அதை வந்து விஜய் பண்ண மாட்டாரு, விஜய்க்கு வந்து அது பயமா இருக்கா நடைபயணம் போறதுல அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகளும் நம்ம பார்க்கறோம். தம்பி, நீங்கள் ஒய்பிரிவு பாதுகாப்பு, பவுன்சர்ஸ், தமிழ்நாடு காவல்துறை இவ்வளவு பேர் இருந்தும் மதுரை மாநாட்டில் உங்களால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த தொண்டர்கள், இந்த ரசிகர்கள் மத்தியில் வந்து அவர்களை ஒன்றுமே செய்ய வேண்டாம், தடுத்து நிப்பாட்ட முடியலையே தம்பி. ஒரு கயிறு போட்டு உங்களால் வந்து அவங்கள ஹோல்ட் பண்ணி பிடிச்சி நிப்பாட்டக்கூட முடியாத ஒரு சூழல் தான் நீங்கள் தளபதியோடைய இம்பேக்ட் இங்கே இருக்குது. ஏன்னா அவன் பேரன்பு கொண்டு நேசிக்கிறான், அவன் பக்கத்தில் வரணும்னு ஆசைப்படுவான், கை கொடுக்கணும், பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அண்ணனை பார்க்கணும்னு ஆசைப்படுவான் பொழுது, அப்போது இது வந்து சாத்தியப்படுமா? அவர் வீதிகளில் நடந்து வந்தால் சும்மாவே மரத்துலன்னு தவிக்கிட்டு இருக்கிற, நீ எங்கே வேணாலும் ஏறுறன்னும் பொழுது இப்போ இது சாத்தியப்படாது. அப்போ நம்ம என்ன கருத்தை எங்கே சொல்ல வரணுமோ அந்த கருத்து மக்கள் மத்தியில் எடுபடாமல் போகணும் அப்படின்னாக்கா இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? திட்டமிட்டு தளபதி நடந்து வரும்பொழுது திமுகவோ பிஜேபியோ உள்ள ஆளை இறக்கி விடலாம், மேபி மே நாட் பி, விடுவாங்கன்னு கன்ஃபார்மாக நான் சொல்லலை. அப்போ அந்த மாதிரி சில அசம்பாவித சம்பவங்களை ஏற்படுத்தி விட்டால் எந்த நோக்கத்தில் வராலும் சிதைவடை வைக்க முடியும். அப்போ இது அந்த கேரவனில் இருந்து நம்ம பேசும்பொழுது ஆப்வியஸ்லி இது எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. அப்படின்னும் பொழுது நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் கையில் அதிகாரம் இருப்பதால் ஒட்டுமொத்தமாக எல்லா பாதுகாப்பையும் வச்சுக்கிட்டு யாரையும் உள்ளே வராமல் செஞ்சிட முடியுது. இவர் கையில் அதிகாரம் இல்லைன்னும் பொழுது அந்த அதிகாரத்தை இவர்களே வந்து ஈஸியாக வந்து மக்களை உள்ள தளபதி அணுகிற மாதிரியான ஒரு வேலையை ஆளுங்கட்சியை செய்து விட்டால் சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ நோக்கம் சிதைவடைஞ்சிடும், திமுகவை அப்புறப்படுத்தல சிக்கல் ஏற்படும். இவர் போனதுனால இங்கே இப்படி ஒரு சிக்கல் உருவாச்சுன்னு சொல்லுவீங்க. இப்போ இன்றைக்கி ட்ரெண்ட் என்ன தம்பி? கோடு போட்ட சட்டை தான் ட்ரெண்டு. இந்த சட்டையை போட்டுட்டு யார் வந்து பேசினாலும் இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் ஆகிற அளவுக்கு வந்து ஒருத்தனை தள்ளி விட்டாங்க, அதனால் வந்து இதாச்சு, நான் தான் அவன், நான் தான் அப்படி இல்லைன்னு சொல்லி எவ்வளோ போச்சு. கடைசியில் அவன் திமுக காரனை எக்ஸ்போஸ் ஆனாங்க. அப்போது எதெல்லாம் நாடகம் போடக்கூடிய திமுக இதில் எவ்வளோ பெரிய நாடகத்தை போடுன்றதான் பொழுது அதுக்கு இடம் கொடுக்க வேணாம். நம்ம போகிற ரூட்டில் இந்த பிரச்சனை இல்லாமல் திமுகவை அகற்றுவதற்கு என்ன வேலையோ அதை செய்யணுன்றதுக்காக தான் இந்த கேரவன்.